ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 5. ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடம் இல்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலைவெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உம் திரு தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மையில்லை. அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி. அவர்கள் நா வஞ்சகம் பேசும். கடவுளே, அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அளியும். அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சியுறட்டும். அவர்களுடைய ஏராளமான தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும். ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்துள்ளார்கள். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் எந்நாளும் களித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளர்க்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ஆழமான கதைக்குள்ள போகலாம். ஒரு பழங்கால வாக்குறுதி, ஒரு ரொம்ப சாதாரண குடும்பத்தோட வாழ்க்கையில நிஜமா மாறின ஒரு தருணம். அதாவது கோவிலில் குழந்தை இயேசுவை அர்ப்பணித்த அந்த நிகழ்வு. அது வெறும் சடங்கு மட்டும் இல்லைங்க, பல நூற்றாண்டுகளா மக்கள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு தீர்க்க தரிசனத்தோட நிறைவேற்றம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். யோசிச்சு பாருங்க, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மலாக்கி தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகள் ஒரு பக்கம் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு விதமான மர்மத்தையும் ஒரு சின்ன பயத்தையும் கூட ஏற்படுத்தி இருக்கும். யாரு அந்த தலைவர்? அவரோட வருகை எப்படி இருக்க போகுது? ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் ஏதோ ஒரு மென்மையான சீர்திருத்தத்தை பத்தி பேசல, அதுக்கு பதிலா ஒரு பயங்கரமான நெருப்பை போன்ற மாற்றத்தை பத்தி தான் சொல்லுச்சு. அப்போ அந்த கேள்வி எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. யாரு அந்த தூதர்? அவரோட வருகை எப்படி இருக்கும்? இது ஒரு பெரிய புதிராவே இருந்துச்சு. மக்கள் மனசுல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு சக்தி வாய்ந்த ராஜா மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா ஒருத்தர் வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க.
அந்த தீர்க்க தரிசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்களேன். புடமிடுகிறவரின் நெருப்பு, சலவை தொழிலாளியின் சவர்க்காரம். இதுக்கு என்ன அர்த்தம்? நெருப்பு எப்படி தேவையில்லாத அசுத்தங்களை எரிச்சு சுத்தமான தங்கத்தை மட்டும் தனியா பிரிக்குதோ, சவர்க்காரம் எப்படி துணியில் இருக்கிற கரைகளை நீக்கி அதை வெண்மையாக்குதோ, அதே மாதிரி வரப்போகிற தலைவரோட வருகை மக்களை முழுமையா தூய்மைப்படுத்தும் ஒரு தீவிரமான நிகழ்வா இருக்குன்னு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப இந்த பெரிய பிரம்மாண்டமான தீர்க்க தரிசனத்தை ஒரு பக்கம் வைப்போம். வாங்க, இப்ப நாம எருசலேம் கோவிலுக்குள்ள போலாம். அங்க இந்த நெருப்பு, அதிகாரம் இது எதுவுமே இல்லாம ரொம்ப அமைதியா ஒரு தனிப்பட்ட தருணம் நடந்துட்டு இருக்கு. ஒரு எளிய குடும்பம் தன்னோட கடமையை செய்ய வந்திருக்காங்க. மரியாளும் யோசேப்பும் எதுக்காக கோவிலுக்கு வந்தாங்கன்னு பார்த்தா 2 முக்கியமான சட்ட ரீதியான காரணங்கள் இருந்துச்சு. ஒன்னு, குழந்தை பிறந்த பிறகு தாய்க்கான தூய்மை சடங்கு நிறைவேற்றணும். 2வது, ஒவ்வொரு ஆண் தலைப்பிள்ளையும் ஆண்டவருக்கு சொந்தம், அதனால அவங்கள கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். இதுதான் அவங்க வந்ததோட நோக்கம். ஆனா இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். அது அவங்க கொண்டு வந்த காணிக்கை. சட்டப்படி பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கணும். ஆனா அதுக்கு வசதி இல்லாதவங்க 2 மாடப்புறாக்களை கொடுக்கலாம். இது எதை காட்டுதுன்னா, மரியாளும் யோசேப்பும் ரொம்ப எளிமையான ஏழ்மையான நிலையில இருந்தாங்கன்னு காட்டுது. மக்கள் எதிர்பார்த்த அந்த மாபெரும் தலைவர் செல்வத்தோடவோ அதிகாரத்தோடவோ வரல. ரொம்ப சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தோட குழந்தையா வந்திருக்காரு. கோவில்ல இருந்த கூட்டத்துல மத்தவங்க எல்லாரும் இவங்கள ஒரு சாதாரண குடும்பமா பார்த்துட்டு இருந்தப்போ 2 பேர் மட்டும் வேற ஒன்ன பார்த்தாங்க. பல வருஷங்களா காத்துட்டு இருந்த 2 வயசானவங்க அந்த சின்ன குழந்தையில கடவுளோட வாக்குறுதி நிறைவேறத பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் தான் சிமியோன். அவர் ரொம்ப நேர்மையான, கடவுள் பக்தியுள்ள ஒரு மனுஷன். அவருக்கு தூய ஆவியால ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்னன்னா, மெசியாவை பாக்குற வரைக்கும் அவருக்கு மரணம் வராதுன்னு. சும்மா யோசிச்சு பாருங்க, அவரோட முழு வாழ்க்கையுமே இந்த ஒத்த வாக்குறுதியை நம்பி இந்த ஒரே ஒரு தருணத்துக்காக காத்திருப்பதான் கழிஞ்சது. அன்னைக்கு தூய ஆவியோட தூண்டுதலால அவர் கோவிலுக்கு வராரு. அங்க ஒரு ஏழை தம்பதி அவங்க குழந்தையோட நிக்கிறத பாக்குறாரு. அந்த கூட்டத்துல, அந்த நொடியில ஆவியானவர் அவருக்கு என்னத்தை வெளிப்படுத்தியிருப்பார்? சிமியோன் அந்த குழந்தைய தன் கையில வாங்குறார். அவர் பார்த்தது வெறும் ஒரு குழந்தைய மட்டும் இல்ல, கடவுளோட மீட்பைய நேரடியா பாக்குறார். பல 100 வருஷங்களா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இப்ப அவர் கையில ஒரு குழந்தையா நிஜமாகி இருக்கு. அவரோட வாழ்நாள் காத்திருப்பு அன்னைக்கு முடிவுக்கு வந்தது. ஆனா சிமியோன் இதோட நிறுத்தல. அடுத்து அவர் சொன்ன வார்த்தைகள் தான் ஒரு பெரிய புரட்சியே. இந்த மீட்பு இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இல்ல, இது பிற இனத்தாருக்கும் வெளிச்சம் தரும் ஒளி அப்படின்னு அறிவிக்கிறார். அந்த காலகட்டத்துல யூதர்களுக்கு மத்தியில இது ஒரு அதிர்ச்சியான உலகளாவிய செய்தியா இருந்திருக்கும். சரி, ஒரு சாட்சி மட்டும் போதுமா? சிமியோன் சொன்னதை உறுதிப்படுத்துற மாதிரி அங்க இன்னொருத்தரும் இருந்தாங்க. அவங்க பேரு அண்ணா. ரொம்ப வயசான ஒரு தீர்க்கதரிசி. அவங்க தன்னோட வாழ்க்கை முழுசையுமே கோவில்லையே நோன்பு இருந்தும் ஜபம் பண்ணியும் கழிச்சவங்க. அவங்களும் அந்த குழந்தைய யாருன்னு அடையாளம் கண்டுகிட்டு எருசலேமோட மீட்புக்காக காத்துக்கிட்டு இருந்த எல்லார்கிட்டையும் அந்த குழந்தைய பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சிமியோனோட தீர்க்க தரிசனம் வெறும் நல்ல செய்தியோட முடியல. அதுல ஒரு இருண்ட, கொஞ்சம் சிக்கலான பகுதியும் இருந்துச்சு. ஒரு எச்சரிக்கைனே சொல்லலாம். இந்த குழந்தை பலரோட வீழ்ச்சிக்கும் பலரோட எழுச்சிக்கும் காரணமா இருப்பாருன்னு சிமியோன் சொல்றாரு. அதாவது அவர் ஒரு பிரிவினையை உண்டாக்குவாரு. அவரை ஏத்துக்கிறவங்களுக்கு அவர் எழுச்சியா இருப்பாரு, அவரை எதிர்க்கிறவங்களுக்கு அவர் வீழ்ச்சியா இருப்பாரு. ஞாபகம் இருக்கா? நம்ம முதல்ல ஒரு நெருப்பை பத்தி பேசணும். புடமிடுற நெருப்பு, அதோட வேலை இதுதாங்க, உண்மைய பொய்யில் இருந்து பிரிக்கிறது. கடைசியா சிமியோன் மரியாள்கிட்ட திரும்புறாரு. ஒரு அம்மாவுக்கு இதை விட ஒரு பெரிய வலியான செய்தியை சொல்ல முடியாது. தன்னோட மகன் எதிர்க்கப்படுறத பாக்குற ஒரு தாயோட இதயம் ஒரு வாளால குத்தப்பட்டது மாதிரி வேதனை அனுபவிக்கும்னு சொல்றாரு. இந்த ஒரு வரி பின்னாடி நடக்க போற சிலுவை துன்பத்தை முன்னாடியே சொல்ற மாதிரி இருந்துச்சு. உலகத்தையே மாத்தக்கூடிய இவ்வளவு பெரிய நிகழ்வுகளுக்கு அப்புறமும் வாழ்க்கை அதன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. மரியாளும் யோசேப்பும் சட்டப்படி செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தங்களோட ஊரான நாசரேத்துக்கு திரும்பி போறாங்க. அங்க அந்த குழந்தை ஞானத்திலையும் வலிமையிலையும் வளர்ந்துச்சு. சோ இந்த முழு நிகழ்வும் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது இல்லையா? உலகத்தையே மாத்த போற ஒரு செய்தி ஏன் பெரிய ராஜாக்களுக்கோ அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்படல? அதே ஒரு ஏழை குடும்பத்துக்கும் வாழ்க்கை முழுக்க காத்துக்கிட்டு இருந்த 2 வயசானவங்களுக்கும் மட்டும் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஒருவேளை மிகப்பெரிய உண்மைகள் ஆடம்பரத்திலேயோ அதிகாரத்திலேயோ இல்ல, அதுக்கு பதிலா பணிவுலையும் பொறுமையான காத்திருப்புலையும் தான் வெளிப்படுங்கிறத இது நமக்கு நினைவுபடுத்துதோ என்னவோ. திருப்பாடல் 95. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ் பகுதிகள்
அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். ஒரு கோவிலுக்குள்ள நடந்த ஒரு ரொம்ப சாதாரண குடும்ப நிகழ்வு எப்படி 400 வருஷ காத்திருப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியா மாறுச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது இயேசுவ கோவில்ல அர்ப்பணிச்ச அந்த நிகழ்வை பத்தி தான். இது வெறும் ஒரு சடங்கு மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பழங்கால தீர்க்க தரிசனத்தோட உச்சக்கட்டமே இருக்கு. வாங்க, இந்த அமைதியான நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தங்களை நாம சேர்ந்து பார்க்கலாம். இந்த கதை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்க்க தரிசனத்தோட தான் ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 400 வருஷமா ஒரு முழு இனமுமே இந்த வார்த்தைகள் எப்போ உண்மையாக போகுதுன்னு காத்துட்டு இருக்கு. நீங்க தேடுற தலைவர் திடீர்னு தன்னோட கோவிலுக்கு வருவார். இதை கேட்கும்போதே ஒரு மர்மமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் உருவாகுது இல்லையா? சரி, அப்போ இயல்பாவே நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, யார் அந்த தலைவர்? அவரோட வருகை ஏன் அவ்வளோ முக்கியம்? வாங்க, இந்த விவரிப்புல இந்த கேள்விகளுக்கான பதில தேடலாம். முதல்ல இந்த கதையோட ஆணிவேர புரிஞ்சிக்க நம்ம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போகணும். அதாவது மலாக்கி அப்படிங்கிற இறைவாக்கினர் வாழ்ந்த காலத்துக்கு. அதாவது மலாக்கி என்ன சொன்னார்னா, இது ஒரு சாதாரண வருகை இல்ல, தலைமுறையா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தலைவர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல திடீர்னு கோவிலுக்குள்ள வருவார்னு சொன்னாரு. இந்த ஒரு வார்த்தை தான் பல நூற்றாண்டுகளா மக்களோட நம்பிக்கைய உயிர் போட வச்சிருந்தது. இங்க பாருங்க, மலாக்கி 2 பவர்ஃபுல்லான உருவகங்களை யூஸ் பண்றாரு. அந்த தலைவரோட வருகை புடமிடுகிறவரோட நெருப்பு மாதிரி இருக்குமா. அதாவது தங்கம் எப்படி நெருப்புல சுத்தமாகுமோ அப்படி இந்த வருகை நம்மை சோதிச்சு தூய்மைப்படுத்தும். 2வதா சலவை தொழிலாளியோட சவர்க்காரம் மாதிரி. துணியில இருக்கிற கரையெல்லாம் சோப் எப்படி எடுக்குமோ அப்படி நம்ம கிட்ட இருக்கிற கரைகளை நீக்கி சுத்தப்படுத்தும். சோ இது வெறும் வருகை இல்ல, ஒரு முழுமையான தூய்மைப்படுத்தும் நிகழ்வு. சரி, இப்போ 400 வருஷம் முன்னாடி வருவோம். மலாக்கியோட தீர்க்க தரிசனம் நிறைவேறின அந்த முக்கியமான நாளுக்கு. இங்க தான் நம்ம கதையோட மெயின் கேரக்டர்ஸ் மரியாவும் யோசேப்பும் குழந்தை இயேசுவோட கோவிலுக்கு வர்றாங்க. அவங்க ஏன் எருசலேம் கோவிலுக்கு வந்தாங்கன்னா, மோசேயோட சட்டத்தை ஃபாலோ பண்ணத்தான். அந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு முதல் ஆண் குழந்தையையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். மரியாவும் யோசேப்பும் ரொம்ப பக்தியானவங்க. அதனால இந்த சட்டத்தை சரியா நிறைவேற்ற வந்தாங்க. சட்டப்படி அவங்க ஒரு காணிக்கை கொடுக்கணும். வசதி இருக்கிறவங்க ஒரு செம்மறியாட்டு குட்டியை கொடுப்பாங்க. ஆனா மரியாவும் யோசிப்பும் கொண்டு வந்தது என்ன தெரியுமா? 2 மாடப்புறாக்கள். இது சட்டப்படி ஏழைகள் கொடுக்கிற காணிக்கை. இந்த ஒரு சின்ன விஷயம் அவங்க எவ்வளோ எளிமையான ஒரு குடும்பம்னு பளிச்சுன்னு காட்டுது. ஆனா அந்த கோவில்ல இந்த சாதாரண நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டத்தை உணர்ந்த ஒருத்தர் அங்க இருந்தார். அவர் பேரு சிமியோன். சொல்லப்போனா அவரோட முழு வாழ்க்கையுமே இந்த ஒரு நிமிஷத்துக்காகத்தான். சிமியோன் ரொம்ப நேர்மையான பக்தியுள்ள ஒரு பெரியவர். மெஸ்ஸியா எப்ப வருவாருன்னு தன் வாழ்க்கையை முழுக்க காத்துட்டு இருந்தாரு. அவருக்கு கடவுள் ஒரு ஸ்பெஷல் ப்ராமிஸ் கொடுத்திருந்தாரு, நீ மெஸ்ஸியாவை பார்க்குற வரைக்கும் சாக மாட்டாய். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு இதை விட பெரிய நம்பிக்கை என்ன இருக்க முடியும்? அன்னைக்குன்னு பார்த்து தூய ஆவியோட தூண்டுதலால அவர் கோயிலுக்கு வராரு. அங்க மரியாவும் யோசேப்பும் குழந்தையோட நிக்கிறத பார்த்ததும் நேரா போய் அந்த குழந்தைய தன் கையில வாங்குறாரு. எத்தனையோ வருஷ காத்திருப்பு ஒரே நொடியில நிறைவேறுது. குழந்தைய கையில வாங்கினதும் சிமியோன் மனசுலேருந்து வர்ற வார்த்தை தான் இது. ஆண்டவரே, இனிமே நான் நிம்மதியா சாகலாம், ஏன்னா நீங்க வாக்களித்த மீட்பை என் கண்ணால பார்த்துட்டேன். இதுதான் அவரோட வாழ்நாள் காத்திருப்போட உச்சம். அவர் பார்த்தது ஒரு குழந்தைய மட்டும் இல்ல, கடவுளோட மீட்பையே தன் கண்ணில் பார்த்தார். ஆனா அவர் சொன்னது இதோட முடியல. அடுத்ததா அவர் சொன்னதுதான் இன்னும் ஆச்சரியமான விஷயம். இந்த மீட்பு இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இல்ல, இது மற்ற எல்லா இனங்களுக்கும் வழிகாட்டும் ஒளி அப்படின்னு சொன்னார்.
அந்த காலத்துல இது ரொம்ப புரட்சிகரமான ஒரு கருத்து. இந்த குழந்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு நம்பிக்கை வழியா இருக்க போகுதுன்னு அவர் அப்பவே அறிவிச்சிட்டார். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் ஒரு சந்தோஷத்தோட மட்டும் முடியல. அவர் மரியாளை பார்த்து, உன் இதயத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் அப்படின்னு சொன்னார். இது மரியா எதிர்காலத்துல சந்திக்க போற மிகப்பெரிய வேதனைக்கான ஒரு முன்னறிவிப்பு. ஒரே நிமிஷத்துல மகிழ்ச்சியும் துயரமும் கலந்த ஒரு தீர்க்க தரிசனம். சிமியோன் மட்டும் இல்ல, இந்த அதிசயத்தை உணர்ந்த இன்னொருத்தரும் அங்க இருந்தாங்க. அவங்கதான் அன்னா. அவங்களோட சாட்சியம் சிமியோனோட தீர்க்க தரிசனத்துக்கு இன்னும் வலு சேர்த்தது. அடுத்து நாம பார்க்க போறது அண்ணாவை பத்தி. அவங்களுக்கு வயசு 84. யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷமா பல 10 ஆண்டுகளா அவங்க ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அசைக்க முடியாத விசுவாசம். அண்ணா ஒரு தீர்க்கதரிசி. கல்யாணம் ஆகி வெறும் 7 வருஷத்திலேயே விதவையாகிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க கோவிலை விட்டு வெளியவே போகல. ராத்திரி பகல் பார்க்காம நோன்பு இருந்து பிரார்த்தனை பண்ணி கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க வாழ்க்கையே ஒரு தவம் மாதிரி. சரியா? சிமியோன் பேசிட்டு இருந்த அதே நேரத்துல அண்ணாவும் அங்க வராங்க. குழந்தைய பார்த்ததும் அவங்களும் கடவுளை புகழ்றாங்க. ஆனா அதோட நிறுத்தல. அங்க மீட்புக்காக காத்துட்டு இருந்த எல்லார்கிட்டயும் ஓடி போய் இந்த குழந்தைய பத்தி சொல்றாங்க. ஒரு வகையில பார்த்தா இவங்க தான் இயேசுவ பத்தின முதல் நற்செய்தியாளர் இல்லையா? கோயிலுக்குள்ள ரொம்ப அமைதியா நடந்த இந்த ஒரு நிகழ்வு உண்மையில ஒரு பிரம்மாண்டமான தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல். பல நூற்றாண்டு கால காத்திருப்பு அன்னைக்கு முடிவுக்கு வந்தது. வாங்க இந்த எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். மலாக்கியோட தீர்க்க தரிசனத்துல ஆரம்பிச்சது, மோசையோட சட்டப்படி நடந்தது, சிமியோன் அண்ணா இவங்களோட சாட்சியத்தால உறுதிப்படுத்தப்பட்டது. எல்லாம் முடிஞ்சதும் அந்த சின்ன குடும்பம் அமைதியா அவங்க ஊரான நாசரேத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. அப்போ இந்த நிகழ்வுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? முதல்ல, இயேசுவோட வருகைங்கிறது சும்மா திடீர்னு நடந்ததில்ல. அது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களோட நேரடி நிறைவேறுதல். ரெண்டாவது, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சாதாரண விஷயங்களுக்கு பின்னால கூட ஒரு பெரிய தெய்வீக திட்டம் இருக்கலாம். மூணாவது, சிமியோன் அண்ணா மாதிரி விசுவாசத்தோடவும் பொறுமையோடவும் இருந்தா அதுக்கு நிச்சயம் ஒரு நாள் பலன் கிடைக்கும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, இந்த மீட்பு ஒரு நாட்டுக்கோ ஒரு இனத்துக்கும் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கானது. சிமியானோ அண்ணாவும் ஒரு சாதாரண குழந்தையில கடவுளோட மீட்பையே பார்த்தாங்க. இது நம்மள ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வைக்குது. நம்ம வாழ்க்கையில, நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல நாம கடவுளோட பிரசன்னத்தை எப்படி அடையாளம் கண்டுக்கிறோம்? நாமளும் சிமியோன் மாதிரி அண்ணா மாதிரி பார்க்க கத்துக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே,
எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின்
கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்ற நீயே. உடைய திருவயிற்றில் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.